நல்லா ஓரளவுக்கு முத்தின காயாக வாழைக்காய் நல்லா பெரிய காயாகவே 2 காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் இதை நம்ம தோலை சீவிக்கலாங்க. இந்த மாதிரி நான் தோல் சீவி தண்ணியில் போட்டுக்கிட்டேங்க. நான் இப்போ இது நம்ம வந்து நீங்கள் என்ன ஷேப் மாடல் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நான் இதே மாதிரியே நான் இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணுங்க கட் பண்ணிக்கிட்டேங்க. நான் எல்லாம் இதே மாதிரியே நான் கட் பண்ணிங்க தண்ணியில் போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் இல்லைன்னா வந்துங்க கருத்து போயிடுங்க. நீங்கள் உடனே தண்ணியில் போட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு வடைச்சட்டி எடுத்துங்க. எண்ணெய் கொஞ்சம் போட்டுருக்குறேங்க. நான் எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த வாழைக்காய் எல்லாமே இதில் போட்டுடலாங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இந்த வாழைக்காயிலுங்க நான் அதுலேயே சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சால்ட்டுமுங்க. மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ நாம் இந்த அளவுக்கு எடுத்துடலாங்க. 3/4 பதம் வந்த ஒரு எடுத்துடலாங்க. ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா வந்து சிப்ஸ் மாதிரி ஆயிடுங்க. நம்ம 3/4 பதத்துக்கு தாங்க எடுக்கணும். இப்போ நான் அதே வடைச்சட்டியில் அதே எண்ணெய் இல்லைங்க, நான் கொஞ்சம் இருத்துட்டுங்க. நீங்கள் வேறு ஏதாவது இருத்துங்க. அந்த குழம்புக்கு வேறு ஏதாவது ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பும் நான் ஜீரகமும் போடுறேங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிச்சின்னா நீங்கள் சோம்பும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் பச்சை மிளகா 2 மிளகா பொடி பொடியாங்க, ஒரு பூண்டு ஒரு 5-6 பல்லுக்கு பொடி பொடியாங்க, கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் பொடி பொடியாகவே நறுக்கிக்கோங்க. போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இப்போ பெருவெங்காயம் ஒரு 1/2 வெங்காயங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு தக்காளிங்க அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி கூடவேங்க நான் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளுங்க, 1 டீஸ்பூன் வந்துங்க நான் கரம் மசாலாங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஏற்கனவே நம்ம வந்து வாழைக்காயில் சால்ட் போட்டுக்கிறோங்க. இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி சால்ட்டுங்க போட்டு கலக்கிக்கலாங்க. இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் இந்த வாழைக்காய் எடுத்து போட்டுடலாங்களா? வறுத்து வச்சுருக்கீங்க. நல்லா அப்படியே கிளறி கொடுத்துக்கலாங்க. அதில் மசாலில் அப்படியே சிம்லேயே நீங்கள் வந்து 1 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போதான் அந்த மசால் வந்து உள்ளே அப்படியே எல்லாம் சிம்லேயே வேகுங்க. நல்லா கலங்கிடுச்சுங்க. அப்படியே 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. அருமையான நான்வெஜ் சுவையில் ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துங்க பருப்பு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குங்க, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமேங்க அருமையாக இருக்குங்க. நீங்களும் வாழைக்காய் கிடச்சா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாழைக்காயும் பாருங்கள் நல்லா உடையவே இல்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.